Hello friends, welcome to Make It Easy channel. Okay, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆங்கிள் பைசெக்டார் தியரம் பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தியரம் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் பிபிடி தியரம், ஆல்சோ நோன் அஸ் தாலிஸ் தியரம். ஓகே, ஸோ தாலிஸ் தியரம் கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இட் இஸ் நத்திங் எல்ஸ், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் தான். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி தியரம்ங்க. இருக்கிற 3 தியரம்ஸ்லேயே ரொம்ப ஈஸின்னு கேட்டிங்கன்னா பிபிடி தியரம் தான். ஸோ இதோட டயக்ராமும் ஈஸி, ஸ்டேட்மெண்ட்டும் ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். A straight line drawn parallel to a side of a triangle. என்ன பண்ணுறாங்க? A straight line drawn parallel to a triangle intersects the other two sides and divides the side in the same ratio. A straight line drawn parallel to a side of a triangle intersects the other two sides and divides the side in the same ratio. இப்போ இந்த டயக்ராம் வச்சு சொல்கிறேன். டயக்ராமில் ஏபிசி தான் நம்மளோட ட்ரையாங்கிள். ஸோ ஏபிடியில் கீழே ஏ போட்டிருப்போம், இங்கே வந்து ஃபஸ்ட்டு மேலே ஏ, அப்புறம் பி, அப்புறம் சி. ஓகே, அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். டயக்ராம் மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஏபிசி என்ன சொல்கிறாங்க? அ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ட்ரான் parallel to a side of a triangle. ஸோ என்னோடய சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து பிசி. ஸோ இந்த பிசின்ற சைடை வந்து ஒரு parallel லைன் ட்ரா பண்ணுறாங்க. A parallel line drawn, a straight line drawn parallel to the side of a triangle intersects the two sides, other two sides. என்னோட பிசின்றது தவிர other two sides என்ன? ஏபியும் ஏசியும், ரைட்டா? ஸோ other two sides it is going to intersect ஆகுதா? டின்ற பாயிண்டில் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது, ஈன்ற பாயிண்டில் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ it is going to intersect to the other two sides of my triangle. intersect பண்ணுறது மட்டும் இல்லாமல் it is going to divide the sides in the same ratio. Okay, திருப்பி சொல்லலாமா? A straight line drawn parallel to a side of a triangle intersects the other two sides and divides the sides in the same ratio. intersectsனா என்னன்னு தெரியும்ல? it is meeting the other two sides. இங்கே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்டில் இதோட சைடில் மீட் ஆகுது. A straight line drawn parallel to the side of a triangle intersects the other two sides and divides the side in the same ratio. ஓகே, ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் புரியும். ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, நம்ம டயக்ராமும் பார்த்தாச்சு. ஏபிசி ஒரு parallel லைன், பிசிக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு parallel லைன் வரைகிறோம். அது வந்து ஏபியை வந்து டின்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, ஏசின்ற சைடை ஈயில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஏபிக்கு டி, ஏபிசி டிஇ, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய டயக்ராம், ரொம்ப கஷ்டமான காம்ப்ளிகேட்டட் டயக்ராம்லாம் கிடையாது. ஈஸி தான், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரூஃப்குள்ளே போகலாம். ஸோ இங்கே கிவன் என்ன? அ ட்ரையாங்கிள் ஏபிசி and D is a point on AB and E is a point on AC. இது நான் ஆல்ரெடி நம்ம டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணதானே. ABC is a triangle, D is a point on AB and E is a point on AC. ஓகே, given ஈஸியா? அடுத்து இப்போ ப்ரூவ் வந்து என்ன பண்ண போகிறோம்? AD by DB is equal to AE by EC. புரிஞ்சுதா? AD by DB is equal to AE by EC. ஓகே, புரிஞ்சுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. AD அதே டியை போட்டு ஏக்கும் பிக்கும், ஏ போட்டு இயை திருப்பி கீழே போட்டு சி. ஸோ இங்கே ஏபி, இங்கே ஏசி, இங்கே டிஇஇ. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றுமே இல்லை. ட்ரா அ லைன் டிஇ parallel to பிசி, அவ்வளோதான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, given to prove construction. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் ஆஃப் த தியரமில் இருக்கும் ஸ்டேட்மெண்ட் அண்ட் த ரீசன். ஸோ இதுதான் நம்மளோட இம்பார்ட்டண்ட் ப்ரூஃப்.
ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஇ விச் இஸ் ஆங்கிள் நம்பர் 1. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏபிசி லைனாக வருதா, அப்புறம் திருப்பி ஏ போட்டுக்கோங்க, டிஇ, ஏபிசி ஏ மட்டும் போட்டுக்கோங்க, டிஇ, பிசிடிக்கு அப்புறம் பிசிக்கு அப்புறம் டிஇ தானே, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஏ போட்டுக்கோங்க. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சே நம்ம மற்றதெல்லாம் எழுதிடலாம். ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஇ. எப்படி? ஆங்கிள் ஏபிசி ஏ மட்டும் போட்டுக்கோங்க, அப்புறம் ஏபிசிக்கு அப்புறம் டிஇ. ஸோ தட் இஸ் நம்பர் 1. ஓகே, அடுத்து இந்த ஏபிசி எழுதுனீங்களா, இதில் இந்த பிஏ லாஸ்ட்டில் போட்டுருங்க, சிஏ ஃபஸ்ட்டில் எழுதுங்க, ஏசிபி. ஓகே, அதே மாதிரி ஏடிஇயில் இஏ நடுவில் போடுங்க, டிஏ லாஸ்ட்டில் போடுங்க, ஏஇடி விச் இஸ் நம்பர் 2. ஓகே, திருப்பி இதே ஃபஸ்ட்டிலேருந்து இந்த ஏடிஇயில் ஏவை நடுவில் வச்சுட்டு டிஏஇ, அதே மாதிரி இதுலேயும் ஏவை நடுவில் வச்சுட்டு பிஏசி, தட் இஸ் நம்பர் 3. திருப்பி பார்க்கலாமா? ஆங்கிள் ஏபிசி, திருப்பி ஏ போட்டுட்டு ஆங்கிள் டிஇ, அதாவது ஏபிசி ஏ மட்டும் வச்சுக்கோங்க, டிஇ, ஏபிசிடிஇ. ஓகே, இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஆங்கிள். ஸோ இதிலிருந்து செகண்ட் ஆங்கிளை இந்த பிசியும் டிஇயும் மட்டும் திருப்பி போடுங்க, அதாவது ஏசிபி ஏஇடி, தட் இஸ் ஆங்கிள் நம்பர் 2. திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்து ஏவை நடுவில் போடணும். ஓகே, போட்டுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதுங்க, டிஏஇ, டிஏஇ, பிஏசி, பிஏசி இஸ் ஆங்கிள் நம்பர் 3. ஓகே, ஸோ அதோட ரெஸ்பெக்டிவ் ரீசன் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் டிஇ இஸ் parallel to BC. இதெல்லாம் நம்ம வரைஞ்சோம், டிஇ parallel to BC. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே தான் கீழே எழுத போகிறோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா டிஇ இஸ் parallel to BC. ஈஸியா? ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போத் ட்ரையாங்கிள்ஸ் ஹாவ் அ காமன் ஆங்கிள். நம்மளோட காமன் ஆங்கிள் ஏன்றது இங்கெல்லாம் பாருங்கள் வேறு வேறு லெட்டர்ஸ் நடுவில் வரும், இங்கே மட்டும்தான் ஏ வந்து காமனாக சென்டரில் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க போத் ட்ரையாங்கிள்ஸ் ஹாவ் அ காமன் ஆங்கிள். ஓகேவா? 1 2 3 ஸ்டேட்மெண்ட் ஈஸியா? எனி டவுட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்துக்குமே ஃபஸ்ட்டு இதில் எழுதுனதை அப்படியே எழுதுங்க, ஏபிசி ஏடிஇ. ஸோ அந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர். எதனால்? ஏஏஏ சிமிலாரிட்டினால். 2 சைடு ஒரு ஆங்கிள் சேம்ன்றனால பை ஏஏ சிமிலாரிட்டி போத் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். போத் த ட்ரையாங்கிள் சிமிலர்னால அதோட சைட்ஸ் வந்து நமக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஸோ ஏபி, இதிலேருந்து ஏபி, இதிலேருந்து ஏடி, ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஏபிசியிலேருந்து ஏபி எடுத்துக்கோங்க, ஏடிஇலேருந்து ஏடியை கீழே போட்டுக்கோங்க. ஓகே, திருப்பி இப்போ பியை மட்டும் விட்டுட்டு ஏசி, டியை மட்டும் விட்டுட்டு ஏஇ. ஈஸியாக சொல்கிறேன், ஏஏ போட்டுக்கோங்க, இங்கேயும் ஏஏ போட்டுக்கோங்க, பிடிசிஇ இல்லை பிசிடிஇ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏஏ ஏஏ பிசிடிஇ மாற்றி போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு மேலே நியூமரேட்டரில் பி, நியூமரேட்டர்லேயே சி, அடுத்து டினாமினேட்டரில் டி, டினாமினேட்டரில் இ. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஏஏ சிமிலாரிட்டினால கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. ஏபி வந்து நம்ம டயக்ராம் படி, ஸோ நமக்கு தேவை ஏபி. ஏபி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஏடி பை டிபி. அதே மாதிரி ஏசி தான் நமக்கு வேணும். ஏசி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஏஇ பை இசி. ஓகே, நல்லா பாருங்கள், ஏபி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? ஏபிக்கு நடுவில் ஒரு டின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஏடி ப்ளஸ் டிபி. ஏசிக்கு நடுவில் என்ன பாயிண்ட் இருக்குது? இன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏஇ ப்ளஸ் இசி. ஓகே, இதை தான் இங்கே போட்டிருக்கோம், ஸ்ப்ளிட் ஏபி அண்ட் ஏசி யூஸிங் பாயிண்ட்ஸ் டி அண்ட் இ.
இப்போது இந்த ஏடி ஏடி இந்த நியூமரேட்டர் 2 டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ டினாமினேட்டர் காமன் ஃபார் போத் த டேர்ம்ஸ் இல்லையா? அதனால் இந்த ஏடி பை ஏடியை வெளியே எடுத்துக்கிறோம், டிபி பை ஏடி எடுத்துக்கிறோம். அப்போ ஏடி பை ஏடி என்ன ஆகிடும்? 1 ஆகிடும் இல்லைங்களா? ஏடியும் ஏடியும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1. ஸோ ஏடி பை ஏடி 1 ஆகிடுச்சு. டிபி பை ஏடி அப்படியே இருக்குது. அந்த ப்ளஸ் சைனை நடுவில் போட்டுக்கிறோம். அதே தான் இங்கேயும் பாருங்கள் 2 ஏஇ இருக்குது. நியூமரேட்டரில் ஒன்று, ஏஇ இங்கே ஒன்று. ஸோ அதை வந்து பிரித்து தனித்தனியாக டினாமினேட்டரை போட்டுக்கிறோம். ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. அப்போ ஏஇ பை ஏஇ பிகம்ஸ் 1, இசி பை ஏஇ ரிமைன்ஸ். அது மட்டும் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த 1 ப்ளஸ் இங்கே இருக்க 1 ப்ளஸ் ஈக்குவல் டு சைனில் இந்த சைடு கொண்டு வந்தால் 1 மைனஸ் 1 0 ஆகிடும். ஸோ இந்த 1ம் இந்த 1ம் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது டிபி பை ஏடி இசி பை ஏஇ. கேன்சலிங் 1 ஆன் போத் சைட்ஸ் அண்ட் டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறோம். ரெசிப்ரோக்கல்னால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், ஏடி டினாமினேட்டரில் இருக்குது, இங்கே நியூமரேட்டர். டிபி நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே டினாமினேட்டர். அதே மாதிரி ஏஇ நியூமரேட்டருக்கு போயிடணும், இசி கீழே வந்துடணும். அப்படியே இதை தலைகீழ போட போகிறோம். அவ்வளோதான். போட்டிங்கன்னா நமக்கு தேவையான தியரம் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகே, ரொம்ப ஈஸி. திருப்பி இன்னொரு தடவை வேணால் சொல்கிறேன். ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஇ. எதனால்? ஏபிசி, ஏ மட்டும் போட்டுப்பீங்க, ஏபிசி டிஇ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த சிபியை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம், இங்கே இடியை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அது நமக்கு ஆங்கிள் 2. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இங்கேருந்து ஆங்கிள் ஏவை வந்து உள்ளே போட்டு எழுத போகிறோம். இதை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், டிஏஇ, அப்புறம் பிஏசி. இது தேர்ட். அடுத்து தேர்ட் ஆங்கிள். சரிங்களா? இதெல்லாம் அப்படியே வெறும் 2 1 போடக்கூடாது, ஆங்கிள் போட்டு எழுதணும். ஓகே, இது ஃபஸ்ட் ஆங்கிள், இது செகண்ட் ஆங்கிள், இது தேர்ட் ஆங்கிள். அடுத்து 2 ட்ரையாங்கிள்ஸ். இதனால் ஏபிசி ட்ரையாங்கிளும் ஆங்கிள் ஏடிஇ ட்ரையாங்கிளும் சிமிலர் பை ஏஏஏ சிமிலாரிட்டி. ஸோ அதனால் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷ்னல் சொல்லிவிட்டு இதிலேருந்து ஏபி, இதிலேருந்து ஏடியை ஃபஸ்ட்டு டேர்மாகவும், இதிலேருந்து ஏசி, இதிலேருந்து ஏஇயை செகண்ட் டேர்மாகவும் போட்டுக்கிறோம். இப்போ ஏபியை 2ஆக பிரிச்சுக்கிறோம், ஏடி பை டிபி, ஏசியை வந்து ஏஇ பை ஏசி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஏடி ஏஇ கீழே இருக்கும், இங்கே மேலே பிசி, ஏபி ஏசி. இதை தான் பிரிச்சுக்கலாம். ஏக்கும் பிக்கும் நடுவில் டி இருக்குது இல்லையா? அப்போ ஏடி ப்ளஸ் டிபி. ஏக்கும் சிக்கும் நடுவில் என்ன இருக்குது? ஈன்னு இருக்குது. அதாவது இது எதில் இருக்குது? இந்த டயக்ராமில் இருந்து நான் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ அப்புறம் அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏடி பை ஏடி பிகம்ஸ் 1, டிபி பை ஏடி ரிமைன்ஸ். ஏஇ பை ஏஇ பிகம்ஸ் 1, இசி பை ஏஇ ரிமைன்ஸ் த சேம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறோம். நியூமரேட்டரில் இருக்கிறத டினாமினேட்டர்லேயும், டினாமினேட்டரில் இருக்கிற நியூமரேட்டர்லேயும் மாற்றி எழுத போகிறோம். அவ்வளோதான். நமக்கு தேவையான ஏடி பை டிபி ஏஇ பை இசி இஸ் ப்ரூவ்டு. இதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டி பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே லாஸ்ட்லேயாகவும் இங்கே ஃபஸ்ட்லேயும் இருக்குது ஏபி. அதே மாதிரி இங்கே ஏஇஇசி. ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதுதான் ஃபைனலாக ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தியரமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி தியரம். டயக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த 3 ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு சிமிலாரிட்டி போட்டு கடகடன் முடிச்சிருங்க. ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த சம்மை முடிச்சிடலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் எக்ஸாம் முன்னாடி போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ. ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.